சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனுமா, நான் சொல்ல போற விஷயம் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, இது உனக்கு தெரிஞ்சே ஆகணும். அனுமா, நீ நம்பின சுந்தரி உனக்கு துரோகம் பண்ணிட்டா. ஆமா, உனக்கு கொடுத்த சத்தியத்தை அவ காப்பாத்தல. அனுமா, நீ என் கண்ணிலேயே குழந்தை படக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தானே குழந்தைய கொடுத்த. ஆனா பாரு, அந்த குழந்தை இன்னைக்கு என்ன பாக்காட்டி பொழைக்காதுங்கிற நிலைமைக்கு உணர்ந்து வச்சிருக்கானுமா. நான் சொன்னேன்ல, சுந்தரிய நம்பாத, அவ அவ்வளவு வர்த்து இல்லைன்னு. இப்ப பாரு, சத்தியத்தை காப்பாற்ற முடியாம மாட்டிக்கிட்ட. நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னதுல பாதி நடந்திருக்கு, இப்போ முழுசா நடந்துருச்சு. என் குழந்தைகிட்ட நான் சேர்ந்துட்டேன். சாரி, நம்ம குழந்தை கிட்ட. அதே மாதிரி என் எதிரி சுந்தரியும் என் குழந்தை கூட இருக்கு. ஓகே சொல்லிட்டா. என்ன ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அதுவும் உன் மேல பொய் சத்தியம் பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருவன்னு எனக்கு தெரியும். அப்படி என்ன மன்னிக்கலனா உன் சத்தியத்தை காப்பாத்தாத சுந்தரியை நீ மன்னிக்க கூடாது. அதுதான் நியாயம். நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு, நம்ம குழந்தையும் பிரிச்சு என்ன பரிதவிக்க விட்டாள்ல, அந்த சுந்தரிய நான் சாதாரணமா விட மாட்டேன். நம்ம குழந்தைய அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பேன். நிரந்தரமா பிரிப்பேன். நம்ம குழந்தைய மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? ஆனா அதை விட அதிகமா நம்ம குழந்தை மேல அவ பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அதான் எங்க 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 அடிக்கணும்னு யோசிச்சேன். குழந்தை கிட்ட நெருங்கின அவ குழந்தை பாசத்துல சாவணும். அவளை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அவன் நினைக்கிற என்ன குழந்தைய வச்சு லாக் பண்ணிட்டான்னு. ஆனா அவளுக்கு தெரியாது, நான் தான் அவளை லாக் பண்ணிருக்கேன்னு. என் கண்ணுல படாம நம்ம குழந்தைய வளர்த்துருவாளாம்.
சபதம் போட்டால என் கண்ல இருந்து தப்பிக்க முடியுமா? அவ எங்க இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரியும்னு பாவம் அவளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. மொத்த ஸ்கிரீன் பிளேயும் என்னோடதுன்னு தெரியாம இப்போ வந்து சத்தியம் கேக்குறா. முட்டாள் முட்டாள். நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல நானே டீச்சரா சேர்ந்து பாப்பாவை அழகா என்ன நோக்கி நகர்த்தி இப்படி நான் போட்ட மொத்த பிளானும் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது வெறும் ஆரம்பம் தான். உன்னை என்னையும் பிரிச்சதுக்கே அவ யாருமே இல்லாம தனியா தவிச்சு சாவணும். என்ன நம்பிட்டால? அது போதும். நான் இனிமே என் வேலையை காட்டுறேன். இது வரைக்கும் சுந்தரி ஆட்டத்தை தானே எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இந்த கார்த்திக் ஆடி பார்த்தது இல்லையே. இனிமேதான் கார்த்திக் ஆட்ட ஆரம்பம்.